கடந்த செயற்பாட்டிலே நாங்கள் கலவைகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். சடப்பொருட்களில் கலவைகளை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பது தொடர்பாகவும் அவதானித்திருந்தோம். தற்பொழுது நாங்கள் கலவைகளை அவற்றுடைய ஆக்கக்கூறுகள் காணப்படுகின்ற விதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிற செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதற்காக நாங்கள் அளவு சாடி அல்லது முகவை, கண்ணாடிக்கோல், மின்சூல், பென்சன் சுழற்பு அல்லது மதுசார விளக்கை நாங்கள் பயன்படுத்த முடியும். பளபளப்பான அலுமினிய தட்டு, அதற்காக நாங்கள் இங்கே கண்ணாடி தட்டை பயன்படுத்துகின்றோம். நீர், களிமண் மற்றும் கரியுப்பு பெறப்பட்டுள்ளது. இங்கே செயற்பாடாக நாங்கள் மேற்கொள்ள இருப்பது களிமண்ணை நீருள் கலைத்து பெறப்பட்ட அந்த கலவையும் கரியுப்பை நீரில் கலந்து பெறப்பட்ட அந்த கலவையையும் அவதானிப்பதன் மூலமாக சில செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக அவை எவ்வகையான கலவைகளாக உள்ளன என்பது தொடர்பாக ஆராய உள்ளோம். அதாவது இந்த செயற்பாட்டின் மூலமாக நாங்கள் கலவைகளை வகைப்படுத்த இருக்கின்றோம். நாங்கள் சென்ற காணொலியினூடாக கலவைகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக அறிந்திருந்தோம். அந்த வகையில் நாங்கள் கலவைகளுடைய வகைகளை, அதாவது கலவைகளை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது தொடர்பாக தற்பொழுது சில செயற்பாட்டின் மூலமாக அவதானிப்போம். இங்கே எமது செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இங்கே நீர் முகவை ஒன்றிலே பெறப்பட்டிருக்கிறது. சோடியம் குளோரைட், அதாவது கரியுப்பு, மண், நீருடன் இவற்றை கலப்பதன் மூலமாக நாங்கள் கலவைகளை உருவாக்குகின்றோம். அந்த கலவைகள் எவ்வாறு அவர்களுடைய துணிக்கைகள் எவ்வாறு கலவை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இங்கே முகவை, இங்கே 2 அளவு சாடிகள் பெறப்பட்டுள்ளன. இங்கே லேசர் மின்சூல் ஒன்று பெறப்பட்டிருக்கிறது. அடுத்து கண்ணாடி தட்டு, முக்காலி, அதுடன் இந்த மதுசார விளக்கு. முதலாவதாக நாங்கள் சோடியம் குளோரைட்டை நீரிலிட்டு கரைசலை உருவாக்குவோம். இங்கே சோடியம் குளோரைட்டு நீருடன் கலந்து ஒரு கலவை ஆக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் களிமண்ணை நீருடன் கலந்து ஒரு கலவை ஆக்குவோம். இங்கே 2 வேறு கலவைகள் ஆக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஆக்குகிற கூறுகள் எவ்வாறு பரப்பியுள்ளன என்பது பற்றி சிறிய செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் அவதானிப்போம். தற்பொழுது நாங்கள் இந்த கரியுப்பு கரைசலை இந்த அளவு சாலையில் இடமாற்றுவோம். அவ்வாறே மண்ணீர் கலவையும் இங்கே அளவு சாடி ஒன்று இடமாற்றப்படும். தற்பொழுது நாங்கள் 2 கலவைகளும் சில பௌதிக இயல்புகளை நாங்கள் சோதித்து பார்ப்போம். இங்கே 2 கலவைகளும் சிறிது நேரத்தின் பின்னர் இவ்வாறு காணப்படுகின்றது. இதனூடாக நாங்கள் அதாவது ஒளியை செலுத்தி துணிக்கைகள் எவ்வாறு பரம்பியுள்ளன என்பது பற்றி ஆராய்வோம். தற்பொழுது இந்த கரியுப்பு நீர் கலவையினூடாக ஒளியை செலுத்தி பார்ப்போம். இங்கே அவதானித்தீர்களாக இருந்தால் இந்த ஒளி அவ்வாறு இங்கே வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் மேலாக திரும்ப கொண்டு வருகிறேன் பாருங்கள். இந்த ஒளியில் ஒரு பெரிய அளவு மாற்றம் இல்லை. பெரிய அளவு மாற்றம் இங்கே மாற்றம் எதுவும் தென்படுவதில்லை. அவ்வாறே இந்த மண் நீர் கலவையினூடாக ஒளியை செலுத்தி பார்க்கிறோம். இங்கே மேலிருந்து கீழாக இந்த ஒளியை கொண்டு செல்கிற போது அதனுடைய பிரகாசம் சற்று குறைந்து கொண்டு போவதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வாறே மேலிருந்து கீழிருந்து மேலாக நாங்கள் இதை கொண்டு வருவோம். இங்கே ஒளியினுடைய ஊடுருவக்கூடிய தன்மை இடத்துக்கிடம் வேறுபடுகின்றமை உங்களுக்கு தெளிவாக தெரியும். தற்பொழுது நாங்கள் 2 கலவைகளை பெற்றிருக்கிறோம். அந்த கலவைகளின் வெவ்வேறு பகுதிகளில்
இந்த கலவைகளை ஆக்குகிற கூறுகள் எவ்வாறு பரம்பியுள்ளன என்பதை சோதித்தறிவதற்காக மாதிரிகளை வெவ்வேறு பகுதியிலிருந்து நாங்கள் சேர்ப்போம். அந்த வகையில் இந்த உப்பு நீர் கலவையில் மேற்பகுதியிலிருந்து ஒரு கண்ணாடி குழாயை பயன்படுத்தி இதனுடைய மாதிரியை நான் இங்கே பெற்றுக்கொள்கிறேன். அந்த மாதிரியானது கண்ணாடி தட்டின் மீது சிறு துளியாக இங்கே இடப்பட்டிருக்கிறது. அவ்வாறே இதனுடைய அடிப்பகுதியிலிருந்து ஒரு மாதிரியை கண்ணாடி குழாயை பயன்படுத்தி பெற்றுக்கொள்கிறேன். அதிலிருந்து ஒரு சிறு துளி ஒன்றை இங்கே கண்ணாடி தட்டில் இருக்கிறது. அவ்வாறே மண்ணீர் கலவையிலிருந்தும் இந்த மேற்பகுதியிலிருந்தும் ஒரு சில மாதிரியையும் அதனுடைய கீழ்ப்பகுதியிலிருந்தும் சிறிய மாதிரியை பெற்றுக்கொள்வோம். இம்மாதிரிகள் உள்ள நீரை ஆவியாக்குவதன் மூலமாக இங்கே இந்த கலவை ஆக்குகிற கூறுகள் எவ்வாறு பரந்துள்ளன தொடர்பாக அறிந்து கொள்ள முயற்சிப்போம். தற்பொழுது இரு கலவைகளிலும் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள், அதாவது இந்த கலவைகளுடைய மேற்பகுதியிலே சேகரிக்கப்பட்டது உப்பு கரையுப்பு நீர் கலவையிலிருந்தும் மண் களிமண் மற்றும் நீர் கலவையிலிருந்தும் பெறப்பட்ட மேற்பகுதியில் பெறப்பட்ட கலவைகள் இங்கே இடப்பட்டுள்ளன, இந்த பகுதியில் இடப்பட்டுள்ளன. அவ்வாறே கீழ்ப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட கலவைகள் இந்த பகுதியிலே இடப்பட்டுள்ளன. இவற்றில் உள்ள நீரை ஆவியாக்குவதன் மூலமாக கூறுகள் எவ்வாறு இந்த இரு கலவைகளிலும் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக ஆய்வோம். அதற்காக இங்கே மதுசார விளக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பரிசோதனையிலிருந்து பெறப்பட்ட அவதானங்கள் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் உப்பு நீர் கலவையிலிருந்து பெறப்பட்ட மாதிரியின் இங்கே இது மேல்பகுதியிலிருந்து பெறப்பட்ட மாதிரி, இது கலவையின் அடிப்பகுதியிலிருந்து பெறப்பட்ட மாதிரி. இரண்டு மாதிரிகளிலும் ஒரே அளவாக உப்பு துணிக்கைகள் காணப்படுகின்றது. அவ்வாறே மண் நீர் கலவையிலிருந்து மேற்பகுதியில் பெறப்பட்ட மாதிரியிலிருந்து இங்கே பெரிய அளவு மண் துணிக்கைகள் அவதானிக்கக்கூடியதாக இல்லை, மிக குறைந்த அளவு காணப்படுகிறது. ஆனால் கீழ்ப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட அந்த மண்ணீர் கலவையில் சில துணிக்கைகளை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உப்பு நீர் கலவையிலே பார்த்தீர்களாக இருந்தால் துணிக்கைகள் சீராக பரவி இருப்பது இந்த பரிசோதனையிலும் தெரிகிறது. அவ்வாறு மண்ணீர் கலவையில் மேற்பகுதியில் குறைந்த அளவு துணிக்கைகளும் கீழ்ப்பகுதியில் அதிக அளவான மண் துணிக்கைகளும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு கலவையிலே துணிக்கைகள் சீராக பரவி இருக்கிறது, மற்ற துணிக்கைகளிலே கூறுகளுடைய பரவல் சீரற்ற விதத்தில் காணப்படுகிறது. கடந்த செயற்பாட்டின் மூலம் நாங்கள் கலவைகளுடைய கூறுகள் துணிக்கை பரம்பலுக்கு ஏற்ப அவற்றை ஏக கலவைகள் மற்றும் பல்லின கலவைகள் என வகைப்படுத்தியிருந்தோம். மேலும் கலவை ஒன்றை ஆக்குகிற கூறுகளுடைய பௌதிக நிலையின் அடிப்படையில் அவற்றை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை தற்பொழுது செயற்பாடு ஒன்றின் மூலமாக நாங்கள் அவதானிப்போம். அதற்காக இங்கே நீர் பெறப்பட்டுள்ளது. நீருடன் நாங்கள் இது திரவங்களை கலந்து வெவ்வேறு வகையான கலவைகளை ஆக்கப் போகிறோம். இங்கே தேங்காய் எண்ணெய், இங்கே எதையிலக்கோல் அதாவது மதுசாரம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் இங்கே சீனி கோதுமை மா என்பன நீருடன் கலக்கப்பட்டு கலந்து உருவாகிற கலவை எவ்வாறானது ஆய்வோம். அடுத்ததாக இங்கே சோடியம் குளோரைடு மற்றும் சிப்பு சல்பேட்டு காணப்படுகிறது. இவற்றை கலப்பதன் மூலம் எவ்வாறான கலவை உருவாகிறது என்று அவதானிப்போம். அடுத்ததாக இங்கே பித்தளை துண்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பித்தளை எவ்வாறான கலவை என்று நாங்கள் கலந்தாகுவோம். அடுத்ததாக இங்கே சோடா நீர் வைக்கப்பட்டுள்ளது. சோடா நீர் எவ்வகையான கலவையாக எந்தெந்த சந்தர்ப்பங்களில் காணப்படுவது என்பது தொடர்பாகவும் தற்பொழுது நாங்கள் ஆய்வோம். அதே போல இங்கே குளிர் நீர் இருக்கிறது. இந்த குளிர் நீர்
இப்பொழுது என்ன நிலை இருக்கிறது, அதை வெவ்வேறு மாற்றங்களை கொண்டிருக்கிறதுனால வெவ்வேறு பகுதிகளிலே நாங்கள் அதாவது ஆக்குகிற கூறுகள் வெவ்வேறு பகுதிகளுக்கு மாறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் கலவைகள் ஏகைன கலவைகள் கலின கலவைகளை வகைப்படுத்த முடியும் என்று ஏற்கனவே செயற்பாடுகள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் ஏகைன கலவைகளையும் கலின கலவைகளையும் கலவைகளை ஆக்குகிற கூறுகளுடைய பகுதிகளின் அடிப்படையில் அவற்றை வேறுபடுத்துவதாக பார்ப்போம். தற்பொழுது நாங்கள் நீருடன் தேங்காய் எண்ணெயை கலப்பதன் மூலமாகவும் நீருடன் மதுசாரத்தை கலப்பதன் மூலமாகவும் உருவாகிற கலவைகள் தொடர்பாக ஆராய்வோம். இப்போது நாங்கள் மதுசாரத்தை இந்த நீருக்குள்ளே கலக்குகிறேன். இங்கே கலக்கி ஆக்கப்பட்ட கரைசலில் மதுசாரமும் நீரும் நன்றாக கலக்கப்பட்டுள்ளது. ஆகவே நன்றாக கலந்து இது ஒரு ஏகவிதமான கலவை, அதாவது இருவேறு கூறுகளை வேறுபடுத்தி அறிய முடியாத வகையில் நீரும் மதுசாரமும் கலந்து காணப்படும். ஆகவே மதுசாரம் ஒரு திரவமாகவும் இங்கே காணப்படுகிற நீர் ஒரு திரவமாகவும் உள்ள நிலையில் இது ஒரு திரவ ஏகவின கலவையாக காணப்படுகிறது. ஆகவே பகுதிகளின் அடிப்படையில் நீர் மற்றும் மதுசாரம் சேர்ந்த கலவை திரவ ஏகவின கலவையாக நாங்கள் கருத முடியும். அடுத்ததாக நாங்கள் இந்த நீருக்குள்ளே தேங்காய் எண்ணெயை கலப்பதன் மூலம் உருவாகுகிற கலவையினுடைய இயல்புகளை பார்ப்போம். இங்கே தேங்காய் எண்ணெயை நீருக்குள்ளே நன்றாக ஊற்றுகிறேன். இங்கே எங்களுக்கு தேங்காய் எண்ணெயை நீருக்குள் ஊற்றியவன் பார்க்கலாம். கோலங்கள் உருவாகின்றன. இங்கே தேங்காய் எண்ணெய் நீருடன் கலக்க முடியாது, கலக்காது காணப்படுகின்றது. இங்கே இருவேறு படைகளாக, அதாவது கலவை ஒன்றுடைய ஆக்கக்கூறுகளை அவதானிப்பதன் மூலம் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கிறது. தேங்காய் எண்ணெய்க்குரிய படை இங்கே காணப்படுகிறது, நீர் கீழே காணப்படுகிறது. அதாவது கலவையின் ஆக்கக்கூறுகள் இருவேறு அவத்தைகள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே தேங்காய் எண்ணெய் ஒரு திரவம், நீர் ஒரு திரவம். இங்கே உருவாக்கப்பட்டுள்ள கலவை திரவ பல்லின கலவை, அதாவது கலவை ஒன்றை ஆக்குகிற கூறுகள் வெவ்வேறு அவத்தைகள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தால் அவை பல்லின கலவை. எனவே தேங்காய் எண்ணெய் நீர் ஆக்கும் இந்த கலவை திரவ பல்லின கலவைக்கு ஒரு உதாரணமாகும். இரு கலவைகளையும் தற்பொழுது நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே மதுசாரம் நன்றாக நீருடன் கலந்து ஏகவின கலவை உருவாக்கி இருக்கிறது. அவ்வாறு தேங்காய் எண்ணெய் நீருடன் கலக்கும் தகவல்கள். ஆகவே இது ஒரு பல்லின கலவையாக நாங்கள் கருதலாம். ஆகவே நாங்கள் திரவ ஏகவின கலவை திரவ பல்லின கலவைகளை அவதானித்திருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் திரவ மற்றும் திண்மக்கூறுகள் எவ்வாறு கலவைகளை உருவாக்குகிறது என்று பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் இங்கே நீருடன் சீனியை கலப்பதன் மூலம் உருவாகும் கலவையையும் நீருடன் கோதுமை மாவை கலப்பதன் மூலம் உருவாகும் கலவையையும் ஆகலாம். அதற்காக நாங்கள் சீனி சிறிதளவை இங்கே நீருக்கு சேர்ப்போம். அவ்வாறு இந்த கோதுமை மாவின் சிறிதளவை நாங்கள் நீருக்கு சேர்ப்போம். இவைக்கு நாங்கள் கண்ணாடி பொருள் கலக்குவோம். இங்கே சீனி மற்றும் நீர் சேர்ந்த ஒரு கலவையும் அவ்வாறே நீர் மற்றும் கோதுமை மாவு சேர்ந்த கலவையும் இங்கே உருவாக்கப்பட்டது. இங்கே நீர் மற்றும் சீனி சேர்ந்த கலவை இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் முற்றாக நீருடைய இந்த சீனி கரைந்து ஒரு கலவையை உருவாக்குகிறது. இந்த கலவை சீனியை நாங்கள் வேறு பிரித்து அறிய முடியாது. ஆகவே கலவையின் கூறுகள் நன்றாக எல்லா இடமும் பரவி காணப்படுகிறது. ஆகவே சீனி ஒரு திண்மம், நீர் ஒரு திரவம்.
துணிக்கைகள் சீராக பரவி இருக்கிறது. இங்கே சீனியை வேறுபடுத்தி அறிய முடியாது உள்ளது. ஆகவே அவதானிப்பதன் மூலமாக கூறுகளை நாங்கள் அவதானிக்க முடியாத வழியால் உற்று நோக்குவதன் மூலமாக கூறுகளை அவதானிக்க முடியாது என்பதால் இது ஒரு திண்ம திரவ ஏகவின கலவையாக கருத முடியும். ஆகவே சீனி மற்றும் நீர் சேர்ந்த கலவை திண்ம திரவ ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணமாகும். அவ்வாறே உற்று நோக்குவதன் மூலமாக இருவேறு படைகளாக காணப்படுகிறது நீர் மற்றும் கோதுமை சேர்ந்த கலவை. இங்கே கீழ்ப்பகுதியிலே பார்த்தீர்களாக இருந்தால் கோதுமை படைந்து காணப்படுகிறது. இங்கே தொங்கல் நிலையில் உள்ள கோதுமை இங்கே காணப்படுகிறது. நீர் இங்கே இருவேறு அவத்தைகளை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே கோதுமை மேலே நீர். ஆகவே உற்று நோக்குவதன் மூலமாக இருவேறு அவத்தைகளில் அதன் ஆக்கக்கூறுகளை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதால் இங்கே துணிக்கை பரவல் சீரற்ற விதத்தில் இருக்கிறது. எனவே இந்த கலவை ஒரு திண்ம திரவ பல்லின கலவையாக கருத முடியும். இங்கே நீர் திரவ நிலையில் உள்ள ஒரு ஆக்கக்கூறு, கோதுமை திண்ம நிலையில் ஆக்கக்கூறாக கருதலாம். ஆகவே இது ஒரு திரவ திண்ம பல்லின கலவைக்கு உதாரணமாக கருதலாம். இங்கே சீனி கரைசல் ஆக்கப்பட்டது நீர் மற்றும் சீனி சேர்ந்த இந்த கலவையில் உற்று நோக்குவதன் மூலமாக இதனுடைய கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாது. இங்கே பூரணமாக நீரினுள்ளே சீனி கரைந்து கரைசலை ஆக்கியுள்ளது. இங்கே உருவாக்கப்பட்டுள்ள கலவை சீனி ஒரு திண்மக்கூறு, நீர் ஒரு திரவக்கூறு. ஆகவே இது திண்ம திரவ ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணமாகும். தற்பொழுது நாங்கள் கோதுமை மற்றும் நீர் சேர்ந்து ஆகிய கலவையை அவதானிப்போம். இங்கே கோதுமை மற்றும் நீர் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுகிறது. உற்று நோக்குவதன் மூலமாக கலவை ஒன்றுடைய கூறுகளை வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருந்தால் அவ்வகையான கலவைகள் பல்லின கலவைகளாகும். ஆகவே நீர் மற்றும் கோதுமை சேர்ந்த இந்த கலவை எவ்வாறான கலவையாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நீர் ஒரு திரவ நிலையில் உள்ள கூறு, கோதுமை திண்ம நிலை கூறு. ஆகவே இது ஒரு திண்ம திரவ பல்லின கலவைக்கு உதாரணமாக அமையும். அடுத்ததாக நாங்கள் அவதானிக்க இருப்பது திண்ம கூறுகளை அடிப்படையாக கொண்ட கலவைகளை உருவாக்குவது. இங்கே சோடியம் குளோரைட்டு செப்பு சல்பேட்டு பெறப்பட்டது. அதோடு இங்கே பித்தளை உலோகமும் பெறப்பட்டது. இப்பொழுது நாங்கள் இந்த சோடியம் குளோரைட்டையும் செப்பு சல்பேட்டையும் கலந்து ஒரு கலவை ஒன்றை உருவாக்குவோம். சோடியம் குளோரைட்டு கடிகார கண்ணாடியிலே பெறப்படுகின்றது. அதனுடன் செப்பு சல்பேட்டு இடப்படுகின்றது. இரண்டையும் கலப்போம். இங்கே செப்பு சல்பேட்டு மற்றும் சோடியம் குளோரைட்டு கலந்து உருவாக்கப்பட்ட கலவையை நாங்கள் அவதானிக்கிறோம். இதை உருவாக்குவதன் மூலமாக கூறுகளை வேறுபடுத்தி அறியக்கூடியதாக உள்ளது. இங்கே நீலன்றத்தில் இருப்பது செப்பு சல்பேட்டு கூறு, இங்கே வெள்ளையாக காட்டப்பட்டிருப்பது சோடியம் குளோரைட். ஆகவே உற்று நோக்குவதன் மூலமாக அதனுடைய கூறுகளை வேறுபிரித்து அறிய முடியும். அந்த வகையில் செப்பு சல்பேட்டு ஒரு திண்மம், சோடியம் குளோரைட் ஒரு திண்மம். இங்கே உருவாக்கப்பட்டுள்ள கலவை ஒரு கலின கலவை. ஆகவே இந்த கலவை திண்ம திண்ம கலின கலவையாக நாங்கள் கருத முடியும். ஆனால் இந்த பித்தளை உலோகத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பித்தளை உலோகத்திலேயே செப்பு மற்றும் நாக உலோகம் கலந்து செப்பு மற்றும் நாக உலோகத்தை கலப்பதன் மூலமாக பித்தளை உலோகம் கலப்புலோகமாக உருவாக்கப்பட்டது. இந்த கலப்புலோகத்திலே பித்தளையையும் செப்பையும் நாகத்தையும் வேறுபடுத்தி அறிய முடியாது. அடுத்ததாக நாங்கள் இங்கே அவதானிக்க இருப்பது பித்தளை எனும் கலப்புலோகம். பொதுவாக கலப்புலோகங்கள் ஏகவின கலவைகளாக இருக்கும். அந்த வகையில் இங்கே பித்தளை உலோகம் ஆக்கப்பட்டிருப்பது பெருமளவான செப்பு உலோகத்துடன் நாகத்தை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலப்புலோகமாகும். இங்கே அவதானிப்பதன் மூலமாக பித்தளையோ அவதானிப்பதன் மூலமாக செப்பையோ நாகத்தையோ வேறுபிரித்து அறிய முடியாது. ஆகவே இந்த பித்தளை உலோகம் திண்ம திண்ம ஏகவின கலவைக்கோர் உதாரணமாகும். திண்ம திண்ம ஏகவின கலவையாக நாங்கள் இந்த பித்தளை கலப்புலோகத்தை கருத முடியும். அடுத்ததாக நாங்கள் சோடா நீரை அவதானிப்போம். இங்கே சோடா நீர் எவ்வாறான கலவையினை அவதானிப்போம். இங்கே சோடா நீரை அவதானிக்கிற பொழுது இங்கே இதில் உள்ள திரவ மாத்திரம் தான் எங்களுக்கு தென்படுகிறது. இங்கே வாயு கரைந்திருக்கிறது. இங்கே கரைந்திருக்கிற வாயு எங்களால் அவதானிக்க முடியாது. எனவே இங்கே அவதானிப்பதன் மூலமாக இருவேறு கூறுகளை
நாங்கள் வேறுபிரித்து அறிய முடியாது. எனவே சோடா நீர், அதாவது மூடப்பட்ட சோடா நீர் ஒரு வாயு மற்றும் திரவ ஏகவின கலவையாக கருதப்படுகிறது. தற்பொழுது இதை திறந்து நாங்கள் அவதானிப்போம். திறக்கிற பொழுது உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்க வாயு வெளியேறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். வாயு குழுக்கள் வெளியேறுவதை அவதானிக்கக்கூடியதாக. ஆகவே இங்கே அவதானிப்பதன் மூலமாக இரு பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். வாயு கூறு மேல் நோக்கி செல்வதை அவதானிக்கிறோம், திரவ கூறு இங்கே காணப்படுகிறது. ஆகவே அவதானிப்பதன் மூலமாக இரு கூறுகளையும் நாங்கள் வேறுபடுத்தி அறிய முடியும். ஆகவே திறந்த சோடா நீர் ஒரு வாயு மற்றும் திரவ கனின கலவைக்கு ஒரு உதாரணமாகும். எனவே மூடிய நிலையில் காணப்படுகிற பொழுது இங்கே வாயு கூறுகள் அவதானிக்க முடியாதாக இருந்தது. இதை திறந்தவுடன் இங்கே வாயுக்கள் வெளியேறி செல்வதை அவதானிக்க முடியும். ஆகவே சோடா நீர், மூடிய சோடா நீர், நன்றாக திறக்காத நிலையில் மூடிய சோடா நீரை ஒரு திரவ வாயு கலவையாகவும், அதை திறந்த பின்னர் தற்பொழுது திறந்த நிலையிலே உள்ளது, திறந்த பின்னர் இது ஒரு வாயு மற்றும் திரவ கல்லின கலவையாகவும் நாங்கள் கருத முடியும். நீர் பெறப்பட்டுள்ளது. நீர் எவ்வாறான கலவை என நாங்கள் அவதானிப்போம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீரில் வாயுக்கள் குறைந்திருக்கும். நீர் ஒரு உயிரங்கியல் வாழ்வதற்கான ஊடகமாக இருக்கும். இங்கே வாயுக்கள் கரைந்திருப்பது அதனுடைய சிறப்பு. இங்கே வாயுக்கள் கரைந்திருப்பது அவதானிக்க முடியாதாக உள்ளது. ஆகவே வாயு கரைந்த நிலையில் வாயுக்கள் காணப்படுகின்றது. நீருக்குள்ளே குளிர் நீர் வாயு மற்றும் திரவ ஏகவின கலவையாக நாங்கள் அவதானிக்கலாம். இதனை சற்று வெப்பப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது என்று அவதானிப்போம். ஆகவே இங்கே நீரை வெப்பமேற்றுவோம். அவதானத்தை நாங்கள் பெறுவோம். இங்கே நீரை வெப்பமாக்குகிற பொழுது வாயு குமிழ்கள் வெளியேறுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே அவதானிப்பதன் மூலமாக வாயு கூறையும் நீரையும் நாங்கள் வேறுபடுத்தி அறிய முடியும். சூடாக்குகிற பொழுது இதில் கரைந்துள்ள வாயுக்கள் வாயு நிலைக்கு மாறுவதை இதற்கு காரணம். ஆகவே வாயு அவத்தையாகவும் திரவ அவத்தையாகவும் இது கூறுகளை நாங்கள் வேறுபடுத்தி அறிகிறோம். ஆகவே வெப்பமாக்கப்பட்ட நீர் ஒரு வாயு மற்றும் திரவ கல்லின கலவைக்கு ஒரு உதாரணமாக அமையும். அந்த செயற்பாட்டை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். குறித்த சில கலவைகளை அவதானிப்பதன் மூலம் அவற்றின் கூறுகளை வேறுபடுத்தி அறிய இயலாது. அந்த வகையில் உப்பை நீரில் கரைத்து பெறப்பட்ட அந்த கலவை, கரையுப்பை நீரில் கரைத்து பெறப்பட்ட அந்த கலவையிலிருந்து உப்பையோ நீரையோ வேறுபடுத்தி அறிய இயலாது. இங்கே எல்லா பகுதிகளிலும் உப்பு சீராக பரவி இருக்கிறது. உப்பு துணிக்கைகள் அந்த நீர்நிழல் முழுவதும் சீராக பரவி காணப்படுகிறது. ஆகவே இக்கலவைகள் ஒளி ஊடுபுகின்ற இயல்பு, நிறம், அடர்த்தி போன்ற பௌதிக இயல்புகள் சீராக காணப்படும். அவதானிப்பதன் மூலமாக ஆக்கக்கூறுகளை வேறுபடுத்தி அறிய இயலாத கலவைகளிலே இவ்வாறான இயல்புகள் காணப்படும். அவ்வாறான கலவைகள் அலகு கன அளவில், அதாவது அந்த கலவையினுடைய ஓர் அலகில் காணப்படுகின்ற ஆக்கக்கூறுகள் கரைசலின் எல்லா இடங்களிலும், கலவையினுடைய எல்லா இடங்களிலும் சீராக பரவி காணப்படும். இங்கே கூறுகள் கலவையினுடைய கரைசல் அல்ல, கலவையினுடைய கலவையின் எல்லா இடங்களிலும் சீராக பரவி காணப்படும். இதற்கு நல்ல உதாரணமாக நாங்கள் உப்பு நீர் கலவையை அவதானித்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் உருவாக்கிய கலவை பாருங்கள், நீர் மற்றும் களிமண் கலந்த கலவை. இங்கே ஆக்கக்கூறுகளை அவதானிப்பதன் மூலமாக வேறுபடுத்தி அறிய இயலும். நீருக்குள்ளே களிமண் கலந்த கலவையை நாங்கள் அவதானிப்பதன் மூலமாக நீர் மற்றும் களிமண் கலந்த தொங்கல் நிலையில் உள்ள அந்த பகுதியையும் அடிப்பகுதியிலே அடைந்து காணப்படுகின்ற மண்ணையும் எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே அந்த கலவையிலேயே இரண்டு கூறுகளை வெவ்வேறாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இக்கலவையில் ஒளி ஊடுபுகவிடும் இயல்பு, அதாவது நாங்கள் டோர்ச் லைட்டால் அடித்து பார்க்கிற பொழுது, அதாவது லேசர் லைட்டால் அடித்து பார்க்கிற பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு செல்கிற பொழுது அந்த ஒளி மங்களடைந்து போவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு காரணம் மேல் பகுதியிலே உள்ள துணிக்கைகள் குறைவாகவும் படிப்படியாக கீழ் நோக்கி செல்லுகிற பொழுது அந்த மண் துணிக்கைகள் என்பது இங்கே மண் துணிக்கைகள் அதிகமாகவும் காணப்படுகிறது. அவை ஒளி செல்லும் பாதையை மறைப்பதால் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுகிற பொழுது அந்த மண் நீர் கலவையிலே மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுகிற பொழுது ஒளியை ஊடுபுகவிடும் இயல்பு
குறைந்து போவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இக்கலவைகள் ஒளி ஊடுருவுகிற இயல்பு, நிறம், அடர்த்தி போன்ற பௌதிக இயல்புகள் இடத்துக்கிடம் வேறுபடும். இவ்வாறான கலவைகள் அலகு கன அளவில் காணப்படும் ஆக்கக்கூறுகள் சீராக பரவி காணப்படுவதில்லை. இங்கே செயற்பாடு ஒன்றை நாங்கள் அவதானித்திருப்போம். உப்பு கரைசலில் அல்லது உப்பு மற்றும் நீர் கலவையில் மேல் பகுதியிலிருந்து பெறப்பட்ட அந்த மாதிரியும் அடிப்பகுதியிலிருந்து பெறப்பட்ட மாதிரியை நாங்கள் அதில் உள்ள நீரை ஆவியாக்கி பார்க்கிற பொழுது இரண்டு பகுதிகளிலும் பெறப்பட்ட மாதிரியில் உப்பு ஒரே அளவாக காணப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். ஆனால் மண் மற்றும் களிமண் கரைசலில் மேல் பகுதியில் குறைந்த அளவான மண் துணிக்கைகளும் கீழ்ப்பகுதியில் அதிக அளவான மண் துணிக்கைகளும் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே மண் மற்றும் நீர் கலவையானது துணிக்கைகள் சீராக பரவி காணப்படாத ஒரு கலவையாகும். ஆகவே ஆக்கக்கூறுகள் கலவை ஒன்றை ஆக்குகிற ஆக்கக்கூறுகள் சீராக பரவி காணப்படக்கூடிய ஒரு வகை கலவையும் ஆக்கக்கூறுகள் சீரற்ற விதத்தில் பரவி காணப்படுகின்ற ஒரு வகை கலவையும் நாங்கள் வேறுபடுத்தி இருக்கிறோம். இங்கே சீராக காணப்படுகிற ஒரு கலவை, சீரற்ற விதத்தில் கூறுகள் காணப்படுகிற ஒரு கலவை. இப்பொழுது நாங்கள் அந்த கலவைகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து விட்டு அவற்றை பெயரிடுவோம். இங்கே அலகு கன அளவு என்பது இங்கே நீங்கள் ஒரு குறித்த பகுதியை நாங்கள், அதாவது கலவையினுடைய ஒரு குறித்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியிலே இங்கே இரு கூறுகளாக நாங்கள் இதை கருதுகிற பொழுது இங்கே சிவப்பு நிறத்தால் காட்டப்பட்டுள்ள கூறுகளும் இங்கே நீல நிறத்தால் காட்டப்பட்டுள்ள கூறுகளும் சமமாக பரவியிருக்கும். அதே போல நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் எடுத்தாலும் அவ்வாறான ஒரு அமைப்பு தான் இங்கே காணப்படுகிறது. இங்கே 4 சிவப்பு கூறுகள் இருக்கிறது, அவ்வாறு நீலக்கூறுகள் 5. அதே போல இங்கே பார்த்தீர்கள் 4 சிவப்பு கூறுகள், 5 நீலக்கூறுகள். இவ்வாறு துணிக்கைகள், அதாவது கலவை ஒன்றை ஆக்குகிற கூறுகள் சீராக பரவி காணப்படக்கூடிய கலவை. இதற்கு நாங்கள் நல்ல உதாரணமாக பார்த்தது உப்பு மற்றும் நீர் கலவை. ஆனால் மண் மற்றும் களிமண் மற்றும் நீருடைய கலவையை பார்த்தீர்களாக இருந்தால் இவ்வாறான ஒரு உதாரணமாக நாங்கள் இதை கருத இயலும். இங்கே சிவப்புன்ற கூறுகள் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போல இதை நாங்கள் கீழ்ப்பகுதியிலே இந்த பகுதியிலே பார்த்தோமா இருந்தால் நீல கூறுகள் அதிக அளவில் காணப்படும். ஆகவே இந்த கலவை முழுவதும் துணிக்கைகள் சீரற்ற விதத்தில், ஆக்கக்கூறுகள் சீரற்ற விதத்தில் பரவி காணப்படக்கூடிய கலவை ஒன்றையும் நாங்கள் பரிசோதனையில் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் களிமண் மற்றும் நீர் கலவை இவ்வாறானதாக நாங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே இது உப்பு மற்றும் நீர், இங்கே களிமண் மற்றும் நீர். இது களிமண் நீர் சேர்ந்த கலவையாக இதை அவதானிக்க முடியும். உப்பு மற்றும் நீர் சேர்ந்த கலவையாக இதை கருத முடியும். அடுத்ததாக நாங்கள் அவதானிப்பதன் மூலமாக ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாதது. இங்கே நல்ல உதாரணமாக உப்பு மற்றும் நீர் கலவை. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாததும், கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவைகள் ஏகவின கலவைகள். ஆகவே உப்பு மற்றும் நீர் கலவை இங்கே ஏகவின கலவையாக நாங்கள் கருத முடியும். அவதானிப்பதன் மூலமாக ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாது. இங்கே முக்கியமான விடயம், ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாது அவதானிப்பதன். இவ்வாறான கலவைகளில் பார்த்தீர்களாக இருந்தால் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகள் கூறுகள் சமமாக காணப்படும். இவ்வாறான கலவைகளை நாங்கள் ஏகவின கலவைகள் அப்படி என்று சொல்கிறோம். இதற்கு நாங்கள் பார்த்தது உப்பு மற்றும் நீர் கலவை. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது களிமண் மற்றும் நீர் கலவை. அவதானிப்பதன் மூலமாக ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய கூடியது. இங்கே மண்ணையும் நீரையும் வெவ்வேறாக நாங்கள் அவதானித்திருந்தோம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுவதுமான கலவைகள் பல்லின கலவைகள் என. ஆகவே உப்பு மற்றும் நீர் கலவை ஏக இன கலவையாகவும், களிமண் மற்றும் நீர் சேர்ந்த கலவை ஒரு பல்லின கலவையாகவும் கருதலாம். ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறியக்கூடியதாக இருந்தால் பல்லின கலவை, ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாததாக இருந்தால் அவை ஏகவின கலவைகள். ஆகவே கலவைகளை 2 வகைகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும், ஏக இன கலவைகள் மற்றும் பல்லின கலவைகள். ஏக இன கலவைகளை நாங்கள் பொதுவாக கரைசல்கள் என அழைக்க முடியும். ஆகவே
உப்பு மற்றும் நீர் சேர்ந்த அந்த கலவையை நாங்கள் உப்பு கரைசல் என அழைக்க முடியும். ஆகவே ஏக இன கலவைகள் கரைசல்கள் என அழைக்கப்படும். கலவைகளை ஏக இன கலவைகள் மற்றும் பல்லின கலவைகள் என அவற்றினுடைய ஆக்கக்கூறுகள் பரவி காணப்படும் விதத்தின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்தி இருந்தோம். அவ்வாறு ஏக இன கலவைகள் பல்லின கலவைகளை மேலும் ஆக்கக்கூறுகளின் பௌதீக நிலையின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்த முடியும். அந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளின் அடிப்படையில் இங்கே அதை அட்டவணையாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம் மதுசாரத்தை நீருக்குள் இட்டு பெறப்பட்ட அந்த கலவை. இதை நாங்கள் உங்களுக்கு தெரியும், மதுசாரமும் நீரும் சேர்ந்த கலவையிலே மதுசாரத்தையோ நீரையோ அவதானிப்பதன் மூலமாக உற்றுநோக்குவதன் மூலமாக அவருடைய கூறுகளை வேறுபடுத்தி அறிய இயலாது. ஆகவே இங்கே உருவாக்கப்பட்ட கலவை ஒரு ஏக இன கலவை. மதுசாரமும் நீரும் சேர்ந்து உருவாகிற ஒரு கலவை ஏக இன கலவை. ஆகவே ஏக இன கலவைகளை நாங்கள் பொதுவாக கரைசல்கள் என அழைக்கலாம். ஆகவே இது மதுசார கரைசல் என கூற முடியும். இங்கே மதுசாரம் மற்றும் நீர் என்பன திரவ நிலையில் இருப்பதால் இக்கலவை ஒரு திரவ திரவ ஏகவின கலவை என அழைக்கப்படும். ஆகவே மதுசார நீர் கரைசல் திரவ திரவ ஏகவின கலவை. அடுத்ததாக நாங்கள் தேங்காய் எண்ணெயை நீருக்குள்ளே இட்டு ஒரு கலவை ஒன்றை உருவாக்கி இருந்தோம். இங்கே தேங்காய் எண்ணெய் நீருடன் கலக்கும் தகவு அற்றது. இதற்குரிய காரணங்களை பின்னர் வரும் பாடத்திலே அவதானிக்கலாம். தேங்காய் எண்ணெயை நீர் இடுகிற பொழுது அங்கே உருவாகிற கலவை ஒரு பல்லின கலவை. ஏனென்று சொன்னால் தேங்காய் எண்ணெய் நீருக்குள் மேலே மிதந்தவாறு காணப்படும். இங்கே இருவேறு அவத்தைகள், தேங்காய் எண்ணெய்க்குரிய அவத்தை மேலாகவும் நீருக்குரிய அவத்தை கீழாகவும் காணப்படும். இருவேறு அவத்தைகளில் அக்கலவையை அவதானிக்க முடியும். ஆகவே தேங்காய் எண்ணெய் மற்றும் நீர் கலவை ஒரு பல்லின கலவை. இங்கே தேங்காய் எண்ணெய் திரவமாகவும் நீர் திரவமாகவும் காணப்படுவதால் இக்கலவை ஒரு திரவ திரவ பல்லின கலவையாக அடையாளம் காண முடியும். அடுத்த செயற்பாட்டின் மூலம் நீர் மற்றும் உப்பு, இங்கே நீர் மற்றும் உப்பை கரைத்து உருவாக்கப்பட்ட கலவை. இங்கே நாங்கள் உப்புக்கு பதிலாக இங்கே சீனியை பெற்றிருந்தோம். உப்புக்கு பதிலாக நாங்கள் ஆக்கிய கலவையிலே சீனி காணப்பட்டது. இங்கே சீனி மற்றும் நீர் கலவையை நாங்கள் அவதானித்தோமாக இருந்தால் சீனி நன்றாக நீரில் கரைந்து ஒரு ஏகவின கலவையை தந்தது. சீனி கரைசல் என்று இதை நாங்கள் கூற முடியும். சீனி கரைசலை அவதானிக்கிற பொழுது இங்கே சீனியையோ நீரையோ வேறுபடுத்தி அறிய முடியாது. ஆகவே சீனி மற்றும் நீர் சேர்ந்து உருவாகிற சீனி கரைசலோ ஏகவின கலவையாக கருத முடியும். இங்கே சீனி திண்மமாகவும் நீர் திரவமாகவும் காணப்படுகின்றபடியால் இக்கலவை ஒரு திண்ம திரவ ஏகவின கலவை ஆகும். அவ்வாறே கோதுமை மாவை நீரில் இட்டு உருவாக்கப்பட்ட கலவையிலே கோதுமை மா நீரில் கரையாது, சிறிதளவு கரையும். இங்கே பெருமளவான கோதுமை மா அந்த கலவையின் அடிப்பகுதியிலே காணப்பட்டது. சிறிதளவு கரைந்து, அதாவது தொங்கல் நிலையில், அது இன்னும் நீண்ட நேரம் அவற்றை ஓய்வாக வைக்கிற பொழுது இருவேறு தெளிவான படைகளாக நாங்கள் அதை அவதானிக்க முடியும். இங்கே நீரில் கரையாத கோதுமை மா தொங்கல் நிலையிலும் நிரல் முழுவதும் பரவி காணப்பட்டது. இங்கே கோதுமை மாவை ஒரு அவத்தையில் கீழ்ப்பகுதியில் காணலாம், தொங்கல் நிலையாக அவதானிக்க முடியும். இங்கே வெவ்வேறாக அதனுடைய ஆக்கக்கூறுகள் காணப்படுகிறது. ஆகவே கோதுமை மா நீர் கலவையானது ஒரு பல்லின கலவையாக கருத முடியும். உற்று நோக்குவதன் மூலமாக அதன் கூறுகளை நாங்கள் வேறுபடுத்துகிறோம். ஆகவே கோதுமை மா திண்மம், நீர் ஒரு திரவம். இங்கே உருவாக்கப்பட்ட கலவை ஒரு பல்லின கலவை. ஆகவே கோதுமை மா நீர் கலவை ஒரு திண்ம திரவ பல்லின கலவைக்கு உதாரணமாக அமையும். அவ்வாறே நாங்கள் சீனியை, இங்கே நாங்கள் சீனிக்கு பதிலாக நாங்கள் பெற்றுக்கொண்டது உங்களுடைய வேறுபாட்டை வடிவாக அவதானிக்கக்கூடியதாக இருப்பதற்காக நாங்கள் இங்கே சீனிக்கு பதிலாக செப்பு சல்பேட்டை பயன்படுத்தி இருந்தோம். செப்பு சல்பேட்டு நீல நிறமாக காணப்படும் ஒரு திண்ம பதார்த்தம். உப்பு வெண்ணிறமான ஒரு திண்ம பதார்த்தம். இரண்டையும் கலந்து உருவாக்கிய அந்த கலவை உங்களுக்கு செப்பு சல்பேட்டு பளிங்குகள் நீல நிறத்திலும் உப்பு வெள்ளை நிறத்திலும் அவதானிக்க முடியும். உற்று நோக்குவதன் மூலமாக உப்பையும் செப்பு சல்பேட்டு பளிங்குகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு பல்லின கலவை. இங்கே செப்பு சல்பேட்டு திண்மம், உப்பு ஒரு திண்மம். ஆகவே இந்த கலவை திண்ம பல்லின கலவையாகும். செப்பு சல்பேட்டு மற்றும் உப்பு கலவை திண்ம பல்லின கலவை. இங்கே நாங்கள் தங்கத்துக்கு பதிலாக, இங்கே தங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது,
இங்கே முதலாவது பதார்த்தமாக நாங்கள் பித்தளையை நாங்கள் பார்த்திருந்தோம். பித்தளையிலே அதிக அளவில் காணப்படுவது செப்பு. செப்புடன் நாங்கள் நாக உலோகத்தை கலப்பதன் மூலமாக இங்கே நாகம் செப்பு உலோகத்துடன் கலக்கிற பொழுது எங்களுக்கு பித்தளை கிடைக்கும். ஆகவே பித்தளை என்பது இங்கே நாங்கள் எடுத்திருக்கிற பதார்த்தம் வந்து பித்தளை. பித்தளை செப்பு மற்றும் நாக உலோகம் கலந்து உருவாக்கப்பட்ட ஏகவின கலவை. இங்கே பித்தளையிலே நாங்கள் நாகத்தையும் செப்பையும் அவதானிப்பதன் மூலமாக அல்லது உற்று நோக்குவதன் மூலமாக வேறுபடுத்தி அறிய முடியாது. ஆகவே இது ஒரு ஏக கலவை. நாகமும் செப்பும் திண்ம நிலையில் காணப்படும் கூறுகளாகும். ஆகவே பித்தளையானது திண்ம ஏகவின கலவையாக நாங்கள் கருத முடியும். பித்தளை போன்றே கலப்புலோகங்கள் பொதுவாக திண்ம ஏக கலவைகளாகும். கலப்புலோகங்களை நாங்கள் திண்ம ஏக கலவைகளாக கூற முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது குளிர்நீர். குளிர்நீருள்ளே வாயுக்கள் கரைந்து காணப்படுகின்றது. இங்கே குளிர்நீரை அவதானிக்கிற பொழுது வாயுக்களை எங்களால் வேறுபடுத்தி அறிய முடியாது. வாயுக்களை அவதானிக்க முடியாது. ஆகவே குளிர்நீரில் வாயுக்கள் கரைந்து காணப்படுகின்றது. எனவே குளிர்நீர் ஓர் வாயு திரவ நிலை ஏக கலவையாகும். ஆனால் இந்த குளிர்நீரை வெப்பப்படுத்தி, அதாவது நீருடைய வெப்பநிலையை அதிகரிக்கிற பொழுது வாயு குமிழ்கள் வெளியேறுவதை எங்களால் காண முடியும். இங்கே வாயுவானது கரைந்துள்ள வாயுவானது வாயு அவத்தைக்கு மாறுகிறபடியால் அங்கே வாயு குமிழ்கள் தோற்றுவிக்கப்படும். இங்கே வாயுக்களையும் திரவ கூறையும் எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே வெப்பப்படுத்தப்படுகிற பொழுது சுடுநீர் ஓர் திரவ வாயு பல்லின கலவையாக நாங்கள் கொள்ள முடியும். ஆகவே குளிர்நீரானது வாயு திரவ ஏக கலவையாக உள்ள போது சுடுநீரானது வாயு திரவ பல்லின கலவையாகும். இதற்கு இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். சோடா நீர், மூடிய நிலையில் உள்ள சோடா நீர். இங்கே வாயு பொதுவாக சோடா நீருக்குள்ளே திரவ நீரினுள்ளே கார்பன் ஆக்சைடு வாயு உயர் அமுக்கத்தில் கரைக்கப்பட்டிருக்கு. இங்கே கார்பன் ஆக்சைடு வாயு உயர் அமுக்கத்தில் கரைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அவதானிக்கிற பொழுது வாயு குமிழ்களை நாங்கள் காண முடியாது. இங்கே நீரினுள்ளே வாயு நன்றாக கரைந்து காணப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சோடா நீரானது வாயு மற்றும் திரவத்துக்குரிய ஏக கலவை. ஆனால் அதனுடைய மூடியை திறக்கிற பொழுது அமுக்கம் குறைவடையும். இந்த சந்தர்ப்பத்தில் வாயு குமிழ்கள் தோற்றுவிக்கப்படும். அங்கே கரைந்துள்ள வாயு நிலைக்கு மாறி வாயு குமிழ்களாக எங்களுக்கு தேவைப்படும். இங்கே வாயு குமிழ்களையும் நீரையும் வேறுபடுத்தி அறிய முடியும். ஆகவே வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருப்பதால் இது ஒரு பல்லின கலவை. ஆகவே திறந்த நிலையில் உள்ள சோடா நீர் வாயு மற்றும் திரவத்துக்குரிய பல்லின கலவையாக நாங்கள் கருத முடியும். மூடிய நிலையில் உள்ள சோடா நீர் திரவ வாயு ஏகவின கலவை, திறந்த சோடா நீர் திரவ வாயு பல்லின கலவை. எனவே கலவைகளை ஏகவின கலவைகளாகவும் பல்லின கலவைகளாகவும் வேறுபடுத்தி அறிந்திருந்தோம். மேலும் கலவைகளை ஆக்குகிற கூறுகளுடைய பௌதிக நிலையின் அடிப்படையில் அவற்றை மேலும் வகைப்படுத்தக்கூடிய முறையும் இங்கே பார்த்திருந்தோம். தற்பொழுது நாங்கள் சில வினாக்களை செய்வோம். ஏகவின கலவைகள் பல்வேறு அவத்தைகள், ஏகவின கலவைகள் தொடர்பாக கேட்கப்பட்ட இதிலே சரியான விடையினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஏகவின கலவைகள் பல்வேறு அவத்தைகளில் அதன் ஆக்கக்கூறுகளை கொண்டவை. இங்கே கவனிக்க வேண்டும், வெவ்வேறு அவத்தைகளில் கலவையினுடைய ஆக்கக்கூறுகள் காணப்படுமாக இருந்தால் வெவ்வேறு அவத்தைகள், இங்கே பல்வேறு அவத்தைகள் அல்லது வெவ்வேறு அவத்தைகள் காணப்படுமாக இருந்தால் இது ஏகவின கலவைகள் அல்ல. இவ்வாறான கலவைகளை நாங்கள் சொல்ல போகிறோம் பல்லின கலவைகளாக வரும். ஆகவே இது ஒரு தவறான கூற்றாகும். அலகு கன அளவில் ரசாயன கட்டமைப்பு வேறுபடலாம். அலகு கன அளவு, அதாவது கலவை ஒன்றுடைய எந்த பகுதியிலிருந்து நாங்கள் ஒரு அலகு கன அளவை தெரிவு செய்தாலும் ரசாயன கட்டமைப்பு வெவ்வேறாக காணப்படுமாக இருந்தால் இங்கே துணிக்கைகள் சீராக பரவி காணப்படவில்லை. ஆகவே துணிக்கைகள் சீராக பரவி காணப்படவில்லை என்றால் அவ்வாறான கலவை ஓர் பல்லின கலவையாகும். ஆகவே இதுவும் பல்லின கலவைக்கு உரிய ஒரு கூற்று. அதாவது பல்லின கலவைகள் அலகு கன அளவில் ரசாயன கட்டமைப்பு வேறுபடும். கலவையின் எப்பகுதியிலும் ஒரே ரசாயன கட்டமைப்பை கொண்டது. இந்த கூற்றை நாங்கள் அவதானித்தோம். கலவையின் எப்பகுதியிலும், கலவையின் எந்த பகுதியை கருதுகிற பொழுதும் ரசாயன கட்டமைப்பு ஒரே நிலையில் காணப்பட்டால், அதாவது அலகு கன அளவில் ரசாயன கட்டமைப்பு
ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த கலவைகள் நிச்சயமாக ஏக இன கலவைகள் ஆக கருத முடியும். ஆகவே ஏக இன கலவைகள் கலவையின் எப்பகுதியிலும் ஒரே ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கும். இறுதியாக கூறப்பட்டுள்ள கூற்றை அவதானிப்போம். சகல ஏகவின கலவைகளும் ஒளியை புகவிடும் இயல்புடையவை. இங்கே ஒளியை புகவிடும் இயல்பு என்பது துணிக்கைகள் சீராக பரவி உள்ள காரணத்தால் வார விடயம்தான். ஆனால் எல்லா ஏகவின கலவைகளும் ஒளியை புகவிடும் என்று கூற முடியாது. ஏனென்றால் தங்கத்தை பார்த்தீர்கள்னா தங்கத்துக்களால் ஒளி ஊடுபுக மாட்டாது. ஆகவே திரவ நிலையில் உள்ள சில ஏகவின கலவைகள் மாத்திரம்தான் இந்த ஒளியை ஊடுபுகவிடும் இயல்புடையவை. ஆகவே ஏக இன கலவைகள் கலவையின் எப்பகுதியிலும் ஒரே ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கும். இரண்டாவது வினாவை அவதானிப்போம். கலவைகள் தொடர்பில் பொருத்தமற்றது. கலவைகள் தொடர்பில் பொருத்தமற்றது. அதன் ஆக்கக்கூறுகள் தமக்கிடையே ரசாயன தாக்கமடையாது. மிக முக்கியமான ஒரு விடயம். கலவைகளை ஆக்குகிற பொழுது கலவைகளுடைய ஆக்கக்கூறுகள் தமக்கிடையே ரசாயன தாக்கத்தை ஏற்படுத்த கூடாது. தாக்கத்தை ஏற்படுத்தினால் அவை சேர்வைகளாக மாறிவிடும். அதற்கு பிறகு அதனுடைய கட்டமைப்பு வரும். கலவைகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படலாம். ஆகவே முதலாவது கூற்று ரசாயன தாக்கமடையாது என்பது சரி. கலவைகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளாக காணப்படலாம். இப்பொழுது நாங்கள் கிணற்று நீரை எடுத்து பார்க்கிற பொழுது நிறைய வகையான உப்புக்கள் கரைந்திருக்கும், வாயுக்கள் கரைந்திருக்கும். ஆகவே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை அந்த கலவை கொண்டிருக்கும். ஆகவே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படலாம். இந்த கூற்று சரியான. கலவைகளை தூய பதார்த்தங்களாக பௌதீக முறைகளை பயன்படுத்தி வேறுபடுத்த இயலும். கலவைகளை தூய பதார்த்தங்களாக பௌதீக முறைகளை பயன்படுத்தி வேறுபடுத்த இயலும். கலவைகளை நாங்கள் ஏற்கனவே கந்தகம் மற்றும் இரும்புத்தூள் இவற்றை வேறுபடுத்துவதற்கு காந்தத்தை பயன்படுத்தியிருக்கோம். காந்த இயல்பு இவ்வாறான பௌதிக இயல்பின் மூலமாக தூய பதார்த்தங்களாக வேறுபடுத்த முடியும். இப்பொழுது நாங்கள் உப்பு மற்றும் நீர், தூய நீரையும் உப்பும் கரைத்து உருவாக்கப்படுகிற அந்த கலவையை வெப்பமாகி ஆவியாக்குவதன் மூலமாக எங்களுக்கு உப்பையும் நீரையும் வேறுபடுத்த முடியும். ஆகவே இந்த கூற்றும் சரியானது. திரவ நிலையில் உள்ள ஏக இன கலவைகள் கரைசல்கள் எனப்படும். இந்த கூற்று சரியாக இருந்தாலும் திரவ நிலையில் மாத்திரமல்ல, பொதுவாக எந்த நிலையில இருந்தாலும் ஏகவின கலவைகளை நாங்கள் கரைசல்கள் என கூற முடியும். ஆகவே திரவ நிலை மாத்திரம் அன்று எந்த நிலையில் இருந்தாலும் ஏகவின கலவைகளை நாங்கள் கரைசல்கள் என கூற முடியும். ஆகவே இந்த கூற்று பொருத்தம் அற்றது. பின்வருவனவற்றில் ஏகவின கலவை அல்லாதது. பின்வருவனவற்றில் ஏகவின கலவை அல்லாதது. இங்கே வளியிலே பார்த்தீர்களாக இருந்தால் வாயுக்கள், நைதரசன், ஆக்சிஜன் அவ்வாறான வாயுக்கள். பொதுவாக வாயு அவத்தையில் உள்ள கலவைகள்ல கூறுகள் சீராக பெறவும். வாயு நிலையில் உள்ள 2 பதார்த்தங்களை சேர்த்து கலவையை உருவாகும் தாக்கம் அடையாத 2 வாயுக்கள், ஹைதரசன், கார்பன் ஆக்சைடு இப்படியான வாயுக்களை சேர்த்து நாங்கள் கலவைகளை உருவாக்குவோமாக இருந்தால் சிறிது நேரத்தின் பின்னர் அதனுடைய வாயு கூறுகள் எல்லாம் சீராக பரவி காணப்படும். பொதுவாக வளியை நாங்கள் ஏகவின கலவையாக கருத முடியும். பித்தளையை நாங்கள் ஏற்கனவே செயற்பாட்டின் மூலம் பார்த்திருந்தோம். பித்தளையில் உள்ள கூறுகளை அவதானிப்பதன் மூலமாக எங்களால் வேறுபடுத்தி அறிய முடியாது. அங்கே செப்பையோ நாகத்தையோ வெவ்வேறாக எங்களால் அவதானிக்க முடியாது. ஆகவே பித்தளை ஓர் ஏகவின கலவை. குடிநீரை நாங்கள் அவதானிப்பதன் மூலமாக கூறுகளை வேறுபடுத்தி அறிய முடியாது. உப்புக்கள், வாயுக்கள் எல்லாம் கரைந்திருக்கும், இவற்றை அவதானிக்க முடியாது. ஆகவே இதுவும் ஒரு ஏகவின கலவையாக கருத முடியும். ஆனால் இங்கே குருதியை நாங்கள் அவதானிக்கிற பொழுது ஒரு செந்நிறமான ஏகவின கலவை போல தோன்றினாலும் அதனை மைய நீக்கத்துக்கு உட்படுத்தி அல்லது அடைய விடுகின்ற பொழுது 2 கூறுகளாக இருக்கும் என ஏற்கனவே நீங்கள் தரம் 9 கற்றிருப்பீர்கள். இங்கே குருதியிலே ஏறத்தாழ 55% திரவ விளையம் என்ற திரவ கூறு பகுதியும், அங்காலே 45% சிறுதுணிக்கைகள் என்ற பகுதியும் காணப்படும். ஆகவே குருதி அவதானிக்கிற பொழுது ஏக இன கலவைகள் போல தோற்றம் அளித்தாலும் அது ஒரு பல்லின கலவை. ஆகவே இங்கே பொருத்தமான விடை குருதியாக இருக்கும். திண்ம ஏகவின கலவையாக கருத முடியாதது. திண்ம ஏகவின கலவையாக கருத முடியாதது. இங்கே ஏகவின கலவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்கல் மற்றும் குரோமியம் இது ஒரு திண்ம ஏகவின கலவை. தங்கம், செப்பு மற்றும் பொன். அவ்வாறு பட்டாசியம் தொடர்பாக பார்த்திருந்தோம். ஈயம் மற்றும் வெள்ளியம் போன்றவற்றை கலந்து உருவாக்குகிற ஒரு ஏகவின கலவை. ஆகவே மண் திண்ம கலவைதான்.
ஆனால் மண்ணை அவதானிக்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்ட செயற்பாட்டில் மண்ணை வெவ்வேறு கூறுகளாக வேறுபடுத்தி இருந்தோம். சிறிய மணல் துணிக்கைகள் இருக்கலாம், களிமண் துணிக்கைகள் இருக்கலாம், அடையல் இருக்கலாம், பரல் கற்கள் இருக்கலாம். இதை நீங்கள் சிறிய வகுப்பிலே சுற்றாடல்சார் செயற்பாடுகளே அறிந்திருப்பீர்கள். ஒரு ஜாம் போத்தலுக்குள்ள எடுத்து நாங்கள் மண்ணை நீரிலே நன்றாக கரைத்த பின்னர் அதனை ஓய்வாக வைக்கிற பொழுது அதனுடைய படைகளை வெவ்வேறாக எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே மண்ணை நாங்கள் திண்ம பல்லின கலவையாகத்தான் கொள்ள முடியும் ஒழிய ஏகவின கலவை அல்ல. ஆகவே இந்த வினாவுக்குரிய பொருத்தமான விடை மண் ஒரு திண்ம ஏகவின கலவையாக கருத முடியாது என்பது. பின்வரும் கலவைகளை அவற்றின் ஆக்கக்கூறுகளின் பௌதிக அடிப்படையில் பெயரிடுக. கரையுப்பு கரைசல். கரையுப்பு கரைசலை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆக்கக்கூறுகளின் பௌதிக நிலையின் அடிப்படை என்று இங்கே வினாவிலே கேட்கப்பட்டிருக்கிறது. கரையுப்பு கரைசல் ஒரு திண்ம திரவ ஏகவின கலவை. ஏகவின. திறந்த சோடா நீர் ஏற்கனவே செயற்பாட்டில் பார்த்திருந்தோம். சோடா நீர், திறந்த சோடா நீர் வாயு குமிழ்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இது ஒரு வாயு திரவ பல்லின கலவை. அடுத்ததாக எல்பி வாயு. எல்பி வாயுவை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள 2 வாயு கூறுகள் பொதுவாக கலக்கப்படும், பியூட்டேன் மற்றும் புரோப்பேன். ஆகவே வாயு பொதுவாக வாயுக்களை இரண்டு வாயுக்களை இல்லை 2க்கு மேற்பட்ட வாயுக்களை கலந்து உருவாக்குகிற கலவைகள் பொதுவாக ஏகவின கலவைகளாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். ஏகவின கலவைகள். இதை நாங்கள் தற்பொழுது இது வடிவாக அவதானிப்பமாக இருந்தால் கார்பன் ஆக்சைடு வாயுவை நாங்கள் சாதாரண வழியினுடைய கீழ்முக பயிற்சியால் சேகரிக்க முடியும். ஏனென்றால் கார்பன் ஆக்சைடு வாயு அடர்த்தி கூடியது, வாயுச்சாடியிலே கீழே போயிருக்கும். ஆனால் சிறிது நேரம் அதை அப்படியே வைத்திருந்தால், அப்படி மூடிய வகையிலே அதை ஓய்வாக வைத்திருந்தால் அந்த வாயு துணிக்கைகள் பரவி அந்த பாத்திரம் முழுவதும் செல்லும் ஆற்றலுடையது. ஆகவே வாயுக்களை சேர்த்து உருவாக்குகிற கலவைகள் பொதுவாக 2 கூறுகளும், அதாவது கலவை ஒன்றை ஆக்குகிற கூறுகள் 2ம் வாயுக்களாக இருந்தால் அவை ஏகவின கலவைகளாக மாறிவிடும். இங்கே புகையிலே திண்ம துணிக்கைகள் சில இருக்கும். திண்ம கூறுகள், அதாவது எரியாத கார்பன், அவ்வாறான பொருட்கள் எல்லாம் புகையிலே இருக்கும். புகையும் திண்ம வாயு ஏகவின கலவையாக நாங்கள் கருத முடியும். வாயு திண்ம ஏகவின கலவை. திண்ம ஏகவின கலவையாக கருத முடியும். அடுத்ததாக ரசம் மற்றும் பொன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரசத்தினுள்ளே நன்றாக பொன் கரையும் ஆற்றலுடையது. இங்கே 2ம் சேர்ந்து ரசப்பொன் கலவை ஒரு கரைசலாக மாறிவிடும். ஆகவே ரசம் ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு பதார்த்தம், பொன் ஒரு திண்ம நிலை பதார்த்தம். ரசத்தையும் பொன்னையும் கலந்து உருவாகிற கலவை எங்களுக்கு திண்ம மற்றும் திரவ ஏகவின கலவையாக காணும்.